எப்பல்லாம் நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்களோ, எப்பல்லாம் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் டிப்ரஸ்டா இருக்கிறீங்களோ, அப்ப வந்து ஓகே சபாஷ் கண்ணா, இது ஆன்மாவோட நேச்சர் இதுதான். இத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. வாழ்க்கையில எது கிடைக்கலையோ அத பத்தி யோசிக்காத. ஆனா இன்னான்னா இருக்கோ, இன்னான்னா திருப்தி குடுக்குதோ, அது மேல ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு என்ன சந்தோஷத்த குடுக்குதோ, அத தேடி போ நீ. கொஞ்சம் வாழ்க்கையில டவுனா இருக்கிறியா? ஓகே. உடனே ஒரு மசாலா டீ, வடை எதனா குடிங்க. டக்குன்ட்டு ஒரு சந்தோஷம். இல்ல அப்படியே ஒரு நேச்சர் வாக். எதனா ஒரு புத்தகம் படிங்க. எதனா நீங்க ஒரு புது ஆட்கள பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு ஸ்மைல். சிரிக்கணும். ஏன்னா நீங்க என்னதான் மெடிடேஷன் பண்ணாலும், என்னதான் புக்ஸ் படிச்சாலும், என்னதான் நீங்க சேவை பண்ணாலும், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அசந்திருப்தி கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து சில பேர் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. நான் சரியான பாதையில தான் இருக்கிறேனா? புக் படிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. மெடிடேஷன் சொல்லிக் குடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. மெடிடேஷன் பண்ற வரைக்கும் நல்லா இருக்குது. நடுப்புற ஏதோ ஒரு எதுக்கு நான் டவுன் ஆகுறேன்? அடிக்கடி எதுக்கு கரெக்ட்டான பாதையில இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்ணா இது வாழ்க்கையோட நேச்சர். ஆன்மாவோட நேச்சர். அத நீங்க புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கின்னு அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு அந்த அசந்திருப்தியிலிருந்து திருப்தி படுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க.